நமக்கெல்லாம் இந்த அமைதி கிடைக்கும். நாத ரூபமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை நாதத்திலே லயித்து பாடும் பொழுது அந்த நாதத்திலே உருவாக நாத ரூபமாக இந்த மந்திரம் பூராமே நிறைந்திருக்கிறார். அந்த முருகனை உணர வேண்டுமையானால் அந்த நாதத்திலே லயித்து லயித்து அந்த மனத்தை அந்த நாதத்திற்கு பறிகொடுத்து அந்த நாதத்திலேயே லயித்திருந்தால் அந்த ஆண்டவனை அந்த நாதத்தில் கண்கூடா பார்க்கலாம். மூன்று நாட்கள் எப்பொழுதும் போல் செந்தில் ஆண்டவன் கூட இருந்து அவன்தான் எப்பொழுதுமே திருப்புழன்பர்கள் நிகழ்த்தும் இந்த விழாக்களாகட்டும் கூட்டு வழிபாடுகளாகட்டும் அவற்றையெல்லாம் செவ்வனை கூட இருந்து துணை செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி தருவான். அது கண்டிப்பான ஒரு உண்மை. அது நாங்கள் இந்த திருப்புகழ் நண்பர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. விழா நடத்தும் பொழுது பணத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த விழாவினுடைய நோக்கத்தை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அந்த நோக்கத்தினாலே செயல்படும் செயல் மனித உள்ளங்களிலே போய் தங்குமா என்று வினாவை எழுப்பிக் கொண்டு அந்த விழாவிலே செயல்பட்டோம். அது கண்டிப்பாக ஆண்டவன் அந்த விழாவிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த விழாவின் பயனாலே அவரவர்களுடைய உள்ளங்களை அழகாக பண்படுத்தி கவலையறச் செய்து அமைதியுற்றதாக ஆக்கியிருப்பான் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இன்று 6 மணி நேரம் உட்கார்ந்திருந்தோம். எப்படி உட்கார்ந்திருந்தோம்? அதுவும் ஆண்டவனுடைய செயல். ஆண்டவன் 6 மணி நேரம் பாட வைக்கணும்னு அவனுடைய செயலாயிருக்கும் பொழுது நாம் முடித்தால் கூட முடிக்க முடியாது. இந்த 6 மணி நேரம் நாம் பாடினது அந்த பாட்டினுடைய அருணகிரிநாதருடைய வாக்கான ஒவ்வொரு சொற்களும் நம்முடைய உள்ளத்திலே பாய்ந்து உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கி அதை பரிசுத்தமாக்கி அதிலே ஆண்டவனை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு அருள் நமக்கு ஏற்படுமேயானால் இந்த 6 மணி நேரம் நாம் பாடினதற்கு ஒரு பயன் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த 3 நாள் நடத்தின விழாவுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த விழாவை நடத்தினவர்களுக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த விழாவை நடத்தி தந்து அதை நடத்தி தர வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் அந்த பங்கு பலன் உண்டு. ஆகையினாலே ஆண்டவன் நமக்கெல்லாம் பேரருள் செய்ய காத்திருக்கிறான். அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை எல்லாம் தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் சொன்ன ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நாம் கடைபிடித்து நம்மை தகுதியாக்கிக் கொண்டால் ஆண்டவன் கண்டிப்பாக நம்முடைய மனத்திலே இருந்து நம்முடைய வாழ்நாளை எல்லாம் வீணாக்காமல் நல்வழியிலே துக்க சுக பேதமர வாழ்வித்த கந்த சுவாமி என்று சொல்வர். துக்கமும் சுகமும் பேதமில்லாத ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை நிலை நமக்கெல்லாம் ஏற்படுத்துவதற்கு அந்த ஆண்டவன் அருள்வான். அவன் நம்மையெல்லாம் துணையாய் நின்று காவல் செய்வான் என்றெல்லாம் அருணகிரிநாதர் நமக்கு எடுத்து சொல்றாரே, அதையெல்லாம் நாம் நம்பி அவருடைய குருநாதன் சொன்ன வாக்கியத்தை அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் வாழ்க்கையில் மேற்கொள்வோமேயானால்
அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லாம் அருணகிரிநாதர் சொன்னபடி நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நம்மையெல்லாம் நம்முடைய மனத்தை ஒரு பண்பாடு ஆக்கிக்கொள்வோமேயானால் அதன் மூலமாக செய்யக்கூடிய ஒரு தொண்டு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அந்த தொண்டினாலே ஒரு பலன் உண்டு. அது எல்லோருக்கும் பயன்படுவதாக இருக்கும். திருப்புகழ் பாடும் ஒவ்வொருவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது இதுதான். ஒவ்வொருவரும் தன்னை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். தகைமை பெற்று உனது பொச்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திடவும் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் கேட்க. இந்த தகமைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. தகுதி வேணும் பாடுறதுக்கு. ஆண்டவனுடைய அருள் பாக்கள் எல்லாம் எப்படி பாடணும், எந்த நிலையிலே இருந்து பாடணும், எந்த மனப்பக்குவத்தோட பாடணும் என்றெல்லாம் நமக்கு அருணகிரிநாதர் எடுத்து சொல்லிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த திருப்புகழ்லாம் நிறைய நீங்க பாடிட்டு இருக்கு. உள்ளத்திலே நிறைய அன்பை வளர்த்துக் கொள்ளுங்க. அந்த அன்பை நிறுத்திக் கொண்டால் விரோத மனப்பான்மை சிறிதளவு கூட அந்த மனத்துக்கு வராது. அவிரோதம் கிடைக்கும், அத்வைத உணர்ச்சி கிடைக்கும். நீ வேறு நான் வேறு என்று வித்தியாசமே இல்லாதல் எல்லோரும் ஒன்று, அந்த ஒருமைப்பாடு நமக்கு கிடைக்கும். தேசிய ஒருமைப்பாடு என்று சொன்னால் அது எவ்வளவோ காரியங்களை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். உலகமெல்லாம் ஒன்றுபட வேண்டுமேயானால் தெய்வீக ஒருமைப்பாட்டிலேதான், அந்த தெய்வீகத்தினாலே தான் ஒருமைப்பாடு ஏற்படும். அந்த ஒருமைப்பாடு நாம் வளர 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 ஒன்றுபட்டு இருந்து நாம் ஒருவிதமான வித்தியாசம் பாராட்டாமல் எல்லோரிடத்திலையும் அன்பை பகிர்ந்து கொண்டு, எல்லோரிடத்திலையும் நல்லவனாக நடந்து கொண்டு, எல்லோரையும் நல்லவனாக நினைத்து அந்த ஆண்டவனுடைய அருளை நாம் பாடி வருவோமேயானால் அது நமக்கு பலனுண்டு. அது நமக்கு ஒரு நாளும் கெடுதலான வழிகளிலே அழைத்து செல்லாது. ஆகையினாலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்றேன். அருணகிரிநாதர் சொல்றார், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் நல்ல வாழ வாழணும் முருகா. கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கழியவும், கலகமிணையதுள கழியவும், நிலை பெற நினது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாள். உலகமெல்லாம் இப்ப தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அவதிகளிலே, துன்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது 600 வருஷத்துக்கு முன்னாலே அதே மாதிரி தான் இருந்தது, இப்போது மாதிரிதான் இருக்கு. இப்ப அதை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய, கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஆண்டவனை நாம் வாழ்த்த வேண்டும். ஆண்டவனுடைய அருளை விழுந்து பாட வேண்டும். கலகமிணையதுள கழியவும், இப்பொழுது உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது இந்த டெரரிசம். கலகமெல்லாம் தான் இருக்கு. எங்க போனாலும் கலகம், எங்க போனாலும் பயமா இருக்கு. அந்த கலகம் எல்லாம் கழிய வேண்டுமேயானால் ஆண்டவனுடைய அருளை விழுந்து நாம் பாடத்தான் வேண்டும். அது இப்பொழுது பாடி இப்பொழுது நிலைய போய்விடக்கூடாது முருகா. அது நிலை பற்றி இருக்க வேண்டும். உன்னுடைய அருள், அந்த நிலையான உன்னுடைய அருள் இருக்க வேண்டும். கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமிணையதுள கழியவும், நிலை பெற கதியும். நல்ல வாழ்வு அது நிலைத்திருக்க வேண்டும் முருகா. உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளை என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அது சமரச சன்மார்க். இந்த சனாதன தர்மத்துக்கே ஒரு 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 உலகமெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த ஒருமைப்பாட்டை நினைத்து அந்த அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த திருப்புகழ்பாக்கள் எல்லாம் அது விலை மதிக்க முடியாது. இதற்கு இதர் நிகர் என்று சொல்ல முடியாது என்று பெருத்தவதன ஒப்பரை சொல்வார். இருக்கு முதலிய கலைகளும் சொல்வார்.
ரிக்வேதங்கள் எல்லாம் கூட இந்த திருப்புகழை இணைத்து அதற்கு ஒன்றுபடுத்தி சொல்ல இயலாதபடி இந்த திருப்புகழ் உயர்ந்த ஒரு கிரந்தமாக இருக்கிறது. அது எல்லாரும் கத்துக்குங்கோ. அது எல்லாரும் கத்துக்கிறதுக்கு தான் எல்லா கிளாஸும் நடத்திண்டு. காசு பணம் கிடையாது. அழகா பாடுங்கோ. பாட்டு தெரியாட்டா கூட பார்க்கலாம், வேண்டாம். அது உரை நடையிலே பண்ணினா கூட ஆண்டவன் நம்முடைய மிடிகளை எல்லாம் தீர்த்து விடுவான். அருணகிரிநாதர் சொல்றார், திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகமே ஜெயித்தருளும் இசைப்பிரியன். முருகன் இசைப்பிரியனாக இருக்கான். இசைப்பிரியனாக இருக்கனே என்னால பாட முடியலையே சொல்லக்கூடாது. இசையிலே பாட வேண்டாம். திருப்புகழை உரைத்தாலும் போரும், படித்தாலும் போரும். அந்த இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய மிடிப்பகமையெல்லாம் தீர்த்தருள்வான். மிடி என்றால் பொருளினாலே ஏற்படக்கூடிய மிடி அல்ல, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய, அறிவிலே ஏற்படக்கூடிய தரித்திரங்களை எல்லாம் நீக்கி நல்ல உயர்ந்த ஞானவானாக்கி வாசாம கோச்சரத்திலே இருத்து வைக்கக்கூடிய அருள்ள மக்கள். எல்லாரும் திருப்புகழ் பாடுங்க, திருப்புகழ் கற்றுக்கொள்ளுங்கோ. பாடுறத நல்ல உள்ள உணர்ச்சியோட பாடுங்கோ. பாடுறதுக்கு முன்னால நம்ம எல்லாம் தகுதியாக்கி கொள்ளுங்கோ. கோபமற்று மற்றும் ஒன்ற மோகமற்று நெப்பணிந்து கூடுதற்கு என்று முற்றி அருள்வாயே என்று சொன்னா, கோபம் இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது. இந்த காமமும் குரோதமும் தான் நம்மை கெடுதலான வழிகளிலே கூட்டுக்கொண்டு போகிறது. இந்த காமத்தையும் குரோதத்தையும் மனத்திலே இருந்து விட்டு விட்டோமையானால் அந்த மனம் நல்ல மனமாகிவிடும். அப்பொழுது அதிலே தெய்வீகம் இருக்கும். அந்த தெய்வீகமான மனத்தினாலே நல்ல தர்மங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். ஆகையினால எல்லோரும் திருப்புகழ் பாடுங்கோ. இந்த அமைதியை கலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நாதத்திலே திளைத்து பாடும் பொழுது ஏற்படக்கூடிய அமைதி ஆண்டவன் ஏற்படுத்தக்கூடிய அமைதி. இந்த மௌனமான நிலையிலே ஆண்டவனை நாம் தரிசிக்கலாம். ஆண்டவனுடைய உணர்ச்சி நமக்கு கிடைக்கும். மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் கொண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. அருணகிரிநாதருடைய இந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு போறோம். திருப்புகழ் பாடிண்டே இருந்து சொன்ன கிரஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை அந்த ஸ்பெல் பவுண்ட் சைலன்ஸ். நின்னை உணர்ந்து உணர்ந்து வெறுமன பாடினா மாத்திரம் போறாது. அந்த பாடிலே இருக்கக்கூடிய முருகன் நாமமெல்லாம் உள்ளத்திலே உணர்ச்சியோட தாக்கி 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 எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் போன்று இந்த ஐம்புலன்கள் 5 கரணங்களுடைய சேஷ்டைகளை எல்லாம் போய் நிற்குணவானாக இருந்து அந்த இருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய உடம்பு எங்க இருக்குன்னு தெரியல முருகா, நான் எங்க இருக்கேன்னு தெரியல, இறந்தே விட்டது. அப்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் வலிக்கும் போது, முருகா நீ இந்த மாதிரி ஒரு ஒரு நிலை எனக்கு ஏற்படும் பொழுது புக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும். அது என்ன சொல்றது முருகா? அது என்ன சொல்றது? உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, உள் கிடையாது, பின் கிடையாது, அதை வாக்கால வர்ணிக்க முடியாது, வடிவம் கிடையாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பரம்பொருளுடைய தத்துவம். அந்த பரம்பொருள் வந்து என்ன வந்து தாக்கிறது முருகா, வந்து வந்து தாக்கும், என்னை தன்வசத்தையாக்கும். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியமாக்கக்கூடிய ஒரு செயலை அது ஏற்படுத்துகிறது. மனோலயம் தானே தரும். இந்த மனமானது லயப்பட்டு விடுகிறது. அந்த லயம் கிடைத்த உடனே ஆஹா என்ன ஆனந்தம்! அந்த ஆனந்தம் சொல்லணும். அது அவ்வாறு அறிவால் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அந்த பேரானந்தத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது.
நீங்களெல்லாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமேயானால் அந்த நிலையிலே இருந்து ஆண்டவனை பாடுங்கள். ஆண்டவனுடைய புகழ்பாக்களை எல்லாம் பாடுங்கள். தன்னை ஒரு தகுதியாக்கிக் கொண்டு பாடுங்கள். உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்ச நினைவுகள், கள்ள கபடங்கள், அந்த பொய்மை, சூது, வாது இவைகளை எல்லாம் விரட்டி அடித்து, கோபங்களை, காமக்ரோத, லோப, மோகமதம், ஆச்சரியாதிகளை எல்லாம் விரட்டி அடித்து அந்த மனத்தை சுத்தமாக்கி அதில் ஆண்டவனை இருத்தி அந்த ஆண்டவனை எப்பொழுதுமே நாம் வழிபடுவோமே. ஆனால் அந்த உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய எந்த நாமமும் பிறருக்கும் நமக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆகினால திருப்புகழ் அன்பர்கள் எல்லோருக்கும் நாம் கேட்டுக்கொள்வது ஒன்றும், தன்னை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். திருப்புகழ் அன்பர்கள் என்று சொல்லுக்கு ஒரு தகைமை நமக்கு வேண்டும். அந்த தகுதியை நாம் ஆக்கிக்கொண்டு ஆண்டவனுடைய அருளை விழைந்து பாடி பாடி ஆண்டவனுக்கு அருளுக்கு பாத்திரமாகவும், அதனாலே இந்த உலகமெல்லாம் அமைதி கிடைக்கும்படியான ஒரு வழியை தேடித் தருவோம். எல்லோரும் திருப்புகழ் பாடுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு.